Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வணக்கம். இன்று தென் மாநிலங்களுக்கான முதல்வர்கள் மாநாடு இன்னைக்கு முதல்வர் தலைமையிலான சதர்ன் கவுன்சில் மீட்டிங் இன்னைக்கு நடைபெற்றது. அதில் இன்னைக்கு சதர்ன் ஸ்டேட்டில் உள்ள மாநிலங்களில் எல்லா முதல்வர்களும் கலந்து கொண்டாங்க. ஒன்றிய உள்துறை அமைச்சரும் அமைச்சர் தான் சேர்மன் இந்த கவுன்சிலுக்கு. ஸோ இன்னைக்கு வைஸ் சேர்மனாக நம்மளுடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகள், ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் என்னென்ன தேவைகள் இருக்குது. இப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டியில் தேவை இருந்தது, அதுவும் இல்லாமல் இந்த வாகனங்கள் இது மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய லேண்டு, அதாவது நிலங்கள் நிறையா மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய என்னென்ன தேவைகள் எல்லாம் கொடுத்து விவாதிக்கப்பட்டது. விவாதிக்க முடிக்கப்பட்டு அடுத்த மீட்டிங் எந்த மாநிலங்கள் வைக்கிறப்ப தெலுங்கானாவில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தென் மாநிலங்களுக்கு கவுன்சில் மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல அந்த 543 ஃப்ரீஸுக்கும் அதே இதில் 39 தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீஸ்லையும் எந்த மாற்றமும் இல்லை. அதில் யாரும் இதை திரித்துலாம் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எப்போதுமே எந்த மாற்றமும் இல்லை. அதுல என்னன்னா நமக்கு நம்மளுடைய இது தானே 543 இருக்கணும், அதெல்லாம் பாதிப்பு இல்ல 39 ஃப்ரீஸ். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை நோக்கி தான் நம்மளுடைய எப்பயும் நம்மளுடைய ஸ்டாண்ட்ல என்ன சொன்னோமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய இல்ல காவேரி விவகாரம் ஒன்று என்னன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற விவகாரம். உச்சநீதிமன்ற கண்காணிப்புல இன்னைக்கு காவலி மேலாண் ஆணையம் மானிட்டர் பண்ணி ஏதாவது இஷ்யூனா நம்ம உச்சநீதிமன்றம் நிறைய முறையீடுகள் பண்ணிருக்கோம். அதனால அது குறித்து இந்த கவுன்சில் விவாதிக்கிறது சரியா இருக்கு. அதனால அது குறித்து எந்த விவாதமும் இதில் நடைபெறவில்லை. இல்ல அவங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருக்கிற அணை உறுதியாக இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல குழுக்கள் ஆராய்ஞ்சு உறுதியா இருக்காங்க. நமக்கு அதிகபட்சமாக 152 வரைக்கும் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கு. அதுலயா இன்னும் தீர்வு காணவில்லை. இருக்கிற அணை மிகவும் உறுதியாக இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகள் செய்யப்பட்டு உறுதியாக அது இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவர்களுடைய எண்ணம் அதுவாக இருக்கலாம். பட் இருக்கிற அணை மிகவும் உறுதியாக இருக்கின்றதா எந்த மாற்று கருத்துல. காவிரி விவாதத்தில் அது இங்கே விவாதிக்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் இருக்கனால அது குறித்து இங்கே விவாதிக்க முடியாது. அது குறித்து எந்த கர்நாடக முதலமைச்சரை நம்ம முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்காரா? இந்த காவிரி நீரை கொடுக்கணும் அது மாதிரி கேட்டிருக்காரா? இல்ல இந்த கவுன்சில்ல காவேரி நீரை பத்தி நம்ம இந்த மாதிரியான கவுன்சில்ல அதிகாரப்பூர்வமா பேச முடியாது. ஏன்னா அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குல இருக்கிறது. அதனால அது குறித்து இங்க எங்கேயுமே பேச முடியாது. நன்றி. டீலிமிட்டேஷன்ல நம்மளுடைய நிலைப்பாடு ஏற்கனவே அதே தான் நிலைப்பாடு. எந்த மாற்றம் நம்மளுடைய நிலைப்பாடுகள் அனைத்தும் சேர்ந்து எல்லா வேறு சில முதல்வர்களும் அதை வலியுறுத்தினாங்க. கண்டிப்பா நம்மளுடைய நிலைப்பாட்டில் அந்த 543 ஃப்ரீஸ் 39 நமக்கு இதில் எந்த மாற்றம் தேவையில்லை. அதே மாதிரி தான் கேரி அவுட் பண்ணணும். இதுல எந்த விதமான டீலிமிட்டேஷன் இப்போ தேவை. அதே தான் நமக்கும் தேவை. பெரும்பாலும் ஏன்னா இது தென் மாநிலங்கள் தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த விஷயம் அதிகமாக பாதிக்கப்படுவது தென் மாநிலங்கள் தான். அதனால நம்மளுடைய நிலைப்பாடுலாம் பெரும்பாலான மாநிலங்கள் இருந்தாங்க. அதுல எந்த மாற்றங்களும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக அதை அவர் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவித்து விட்டோம். முடிவுகள் அவர்கள் எடுக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்ப்புகளை கண்டிப்பாக அதிகமாக பதிவு செய்வோம்.